வழக்கம் போலதான் துலா ராசிக்காரங்களுக்கு எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒர்க் ப்ரெஷர் பணிச்சுமை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். கூடுதலாக உயர் அதிகாரிகள் எனக்கு இந்த வேலை செய் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, உங்களுடைய ஜாப் ஃபங்க்ஷனில் இல்லாத வேலையை கூட செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்துவாங்க. வேறு வழி இல்லை. எது நல்லது எது கெட்டதுன்னு ரொம்ப பொறுமையாக யோசித்து செய்யுங்க. அதாவது இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வகையில் காசு பணம் வரும், நிறைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்தும். அதனால் கரெக்டாக யோசிச்சிங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும், சம்பாதிக்கவும் முடியுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல படங்கள் தான், நல்ல அமைப்புகள் இருக்குது. இந்த மாதம் எதுனா ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும். அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல காசு பணம் இந்த மாதம் சூப்பராக இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு டீமை உருவாக்கிக்க முடியும். தலைமை இடத்துல டேரெக்டாக கூப்பிட்டு உங்களை பாராட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அது மூலமாக நிறைய ஒர்க் ப்ரெஷர் நிறையா தான் இருக்கும். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்காது, ஹெல்த் இஷ்யூ வரும். ஆனால் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. காசு பணம் நல்லா சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அரசியல் ரீதியாக சீட்டு இது மாதிரி கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி, நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். முக்கியமாக இந்த மாதம் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறுறது, கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.